டிசம்பர் 22 திங்கட்கிழமை இன்றைய வானிலை அறிக்கை. நம்மளோட சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல்ல தினந்தோறும் வானிலை சார்ந்த செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேராம இருந்தா அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் சேர்ந்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல சேர்ந்துக்கிட்டீங்கன்னா தினந்தோறும் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமா இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் வரப்போற கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 ஒரு நாள் மட்டும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென்கடலோர மாவட்டங்கள்லையும் ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில டிசம்பர் 31, அதுக்கப்புறம் ஜனவரி 1 2026 புத்தாண்டு ஜனவரி 1 ஜனவரி 2. அதாவது இந்த மாத இறுதியில நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு டெல்டா மாவட்டங்கள்லையும் தென்கடலோர மாவட்டங்கள், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள், தென் மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலையும் இந்த மாத இறுதி ஜனவரி 1, 2 இந்த தேதிகள்ல குறிப்பா டெல்டா மாவட்டம், தென்கடலோர மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல இந்த மாத இறுதியில ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கனமழை, மிக கனமழை அப்படியெல்லாம் இருக்க போறது கிடையாது. லேசான தூறல், சாரல், மேகமூட்டம், ஆங்காங்கே மிதமான மழை இப்படிதான் இருக்க போகுது. நல்லா கேட்டுக்குங்க. கிறிஸ்துமஸ் வரப்போற கிறிஸ்துமஸ்ங்க டிசம்பர் 25 அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துல ஒரு மிதமான லேசான தூறல், மேகமூட்டம், ஆங்காங்கே மிதமான மழை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மாத இறுதியில டிசம்பர் 31, டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 2, 3 தேதிகள்ல இந்த மாத இறுதியில நமக்கு ஒரு மிதமான மழை டெல்டா மாவட்டம், தென்கடலோர மாவட்டம், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய புயல், கடுமையான புயல், கடுமையான மழை அந்த மாதிரியான வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டுல இந்த வருஷம் 2025 வடகிழக்கு பருவமழை பெரிய லெவல்ல நமக்கு பெய்யலாம் தான் சொல்லலாம். ஏன்னா 2 புயல் தான், அதுலயும் ஒரு புயல் தான் நமக்கு மழையை கொடுத்துச்சு, அந்த டிட்வா புயல். மொந்தா புயல் ஆந்திராவுக்கு போச்சு, அதனால வட தமிழகத்துல கொஞ்சம் மழை கிடைச்சிச்சு. இருந்தாலும் நமக்கு டிட்வா புயல் காரணமாக தான் நல்ல மழை கிடைச்சது. இலங்கை மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளானது. எல்லாமே நீங்க நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் கூட நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு இன்னும் பல மாவட்டங்கள்ல பெய்யல. அதனால இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாளைக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் ஒரு மழை இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல, தென்கடலோரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் மாத இறுதியில டிசம்பர் 31, ஜனவரி 1, 2, 3 தேதிகள்ல மீண்டும் மழை இருக்கும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசமே வடகிழக்கு பருவமழை தான். அதுல அக்டோபர் 1 தொடங்கி நேற்று டிசம்பர் 21 வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 42 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. 42 சென்டிமீட்டர். பெரிய லெவல்ல எல்லாம் கூட மழை பெய்யல, இயல்பான அளவுக்கு தான் பெஞ்சிருக்கு. மாவட்ட வாரியா பார்க்கும்போது அரியலூர்ல -15% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு. பாருங்களேன், மழை ரொம்ப கம்மியா இருக்கு அரியலூர்ல எல்லாம். செங்கல்பட்டுல -33% மழை குறைவு, சென்னையில -6% மழை குறைவு, கோயம்புத்தூர்ல -13% மழை குறைவு, கடலூர் மாவட்டத்துல -1% மழை குறைவு, தருமபுரி மாவட்டத்துல -14% மழை குறைவு, திண்டுக்கல் மாவட்டத்துல -21% மழை குறைவு, ஈரோடு மாவட்டத்துல -5% மழை குறைவு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல -1% மழை குறைவு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல -20% மழை குறைவு, கன்னியாகுமரி மாவட்டத்துல -13% மழை குறைவு, காரைக்கால்ல 12% மழை கூடுதலா பதிவாயிருக்கு, கரூர் மாவட்டத்துல -26% மழை குறைவு, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல -25% மழை குறைவு, மதுரை மாவட்டத்துல -1% மழை குறைவு, மயிலாடுதுறை மாவட்டத்துல இயல்பான அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல 1% மழை கூடுதல், நாமக்கல் மாவட்டத்துல 10% மழை குறைவா பதிவாயிருக்கு, நீலகிரி மாவட்டத்துல -14% மழை குறைவா பதிவாயிருக்கு நீலகிரியில கூட, பெரம்பலூர் மாவட்டத்துல -27% மழை குறைவா பதிவாயிருக்கு, புதுச்சேரி மாநிலத்துல இயல்பான அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு, புதுக்கோட்டை மாவட்டத்துல 5% மழை கூடுதல்,
அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் 21% மழை கூடுதல், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 25% மழை கூடுதல், சேலம் மாவட்டத்தில் 25% மழை குறைவா பதிவாயிருக்கு, சிவகங்கை மாவட்டத்துல 10% மழை கூடுதலா பதிவாயிருக்கு, தென்காசி மாவட்டத்துல தென்காசியை பொறுத்த வரைக்கும் 44% மழை கூடுதல், தஞ்சாவூர் மாவட்டத்துல 4% மழை கூடுதல், தேனி மாவட்டத்துல 9% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துல 105% மழை கூடுதல், திருப்பத்தூர் மாவட்டத்துல -2% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு, திருப்பூர் மாவட்டத்துல -24% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துல 18% மழை கூடுதல், திருவண்ணாமலை மாவட்டத்துல -14% மழை குறைவு, திருவாரூர் மாவட்டத்துல 22% மழை கூடுதல், தூத்துக்குடி மாவட்டத்துல 12% மழை கூடுதல், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல -17% மழை வந்து பாத்தீங்கன்னா குறைவா தான் பதிவாயிருக்கு திருச்சியில கூட, வேலூர் மாவட்டத்துல 15% மழை கூடுதல், விழுப்புரம் மாவட்டத்துல 1% மழை கூடுதல், விருதுநகர் மாவட்டத்துல 29% மழை கூடுதல். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல மைனஸ் 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 தான் இருக்கு. அதனால இந்த வருஷமே நமக்கு முடிய போகுது. அதனால நமக்கு இனிமே நம்ம மழையை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த குளிர்கால மழையில அப்ப ஏதாவது புயல்கள் வருதா என்னன்னு பார்க்கலாம். பொறுத்திருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.